ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு குருஜி போய் தங்கியிருக்காரு. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி தீர்வுகளும் சேர்த்து வாங்கிக்கிட்டாங்க. அப்போ கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, இவ்வளவு ஒரு அறிவான அறிஞர் நம்ம ஊரில் இருக்கிறது நமக்கு தான் பெருமை, அவருக்கு நம்ம ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவை அந்த துறவிக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த துறவி, எனக்கு எதுக்கு கோவில் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாம் அறிந்த மகான் நீங்க தான், உங்களை விட வேற அறிவாளியோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரோ யாரா இருக்க முடியும், நீங்க தான் எங்களோட தெய்வம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னதை கேட்ட முனிவர் சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு, அப்படிலாம் கிடையாது, இந்த கிணறை பாருங்க தண்ணி நிறைஞ்சுதான் இருக்கு, அந்த குளத்தை பாருங்க அதுவும் தண்ணி நிறைஞ்சுதான் இருக்கு, ஆனா இந்த நிறைய தண்ணி இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு போய் கடலை நிரப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிராம மக்கள் யாருமே பதில் சொல்லலை. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அறிவு பெருசாதான் இருக்கும், பார்க்குறவங்க எல்லாரும் சிறந்த ஞானியாக தான் தெரிவாங்க, அவங்க எல்லாருமே இந்த கிணறு மாதிரியும் அந்த குளம் மாதிரியும் சிறிய அறிவு கொண்டவங்க தான், கடல் அளவில் அறிவு கொண்டவங்க யாருமே இல்லை, கற்றது கைமண் அளவு, இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்றத உணர வைக்கிறாரு.